அண்ணாவுக்கு பதிலாக அமித்ஷா படத்தை கூட வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. பற்றி இருக்கிற மணிப்பூருக்கு இரட்டை இன்ஜின் ஆட்சிக்கு ஒரு முறை கூட பிரதமர் மோடி சென்றதே இல்லை. இது இரட்டை இன்ஜின்ல டப்பா இன்ஜின் ஆட்சி. எந்த இடத்தில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் நடைபெற்றதோ அதே மண்டேலா நகரிலே தான் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. அநேகமாக தேர்தலுக்குள்ளே திறக்கப்படுமா அப்படிங்கிறது தெரியல. இதுவரை மதுரைக்கு பலமுறை பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தாலும் கூட மதுரைக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கிற கீழடி அகழ்வாய்வு மையத்திற்கு ஒரு முறை கூட சென்றது இல்லை. கீழடி அகழ்வாய்வில் இருந்து ஒன்றிய அரசு விலகி கொண்டது மட்டுமல்ல, அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் ஒன்றிய ஆய்வுத்துறையின் சார்பாக நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவுகளை கூட இன்றைக்கு வரை வெளியிட மறுக்கிறார்கள். தமிழை சொன்னால் தமிழர்கள் ஏமாந்து விடுவார்கள் என்பதற்காகவே எனக்கு மதுரையை பிடிக்கும், மல்லியை பிடிக்கும், தமிழை பிடிக்கும் அப்படின்னு வெறும் பஞ்சு டைலாக் பேசியிருக்காரே தவிர எடப்பாடி பழனிசாமியையும் வச்சுக்கிட்டு பிரதமர் சொல்கிறாரு அதிமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லலை, என்டிஏ ஆட்சிக்கு வரும். அந்த என்டிஏவுக்கு யார் தலைமை தாங்குவாங்கிறது கூட எதுவும் சொல்ல தயாராக இல்லை. கூட்டணி ஆட்சி என்பதை கிட்டத்தட்ட அதிமுகவை நெருக்கி நிர்பந்தம் கொடுத்து ஏற்க வைத்து விட்டார்கள். மோடி கலந்து கொள்கிற கூட்டத்தில் பெரியார் படம் இருக்கக்கூடாது, அண்ணா படம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 படத்தையும் வச்ச படத்தை அகற்றிட்டாங்க. ஆனால் அதிமுகவுக்கு சுயமரியாதை தன்மானம் ஏதாவது இருக்கா? தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குறோம்னு சொல்கிறது, அவர்களுடைய கொள்கை முன்னோடிகள் என்று சொல்கிற பெரியார் படத்தை பிஜேபி எடுக்கணும்னு சொல்கிற பொழுது அதிமுக அதுக்கு ஒத்துக்கிட்டு போகுது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குவதால் பாஜக தலைவர்கள் கருவாட்டு பானையை சுற்றி வருகிற பூனையைப் போல தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி விஜயம் செய்கிறார்கள். சமீபத்திலே ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தார். அதே போல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாட்டிற்கும் பாண்டிச்சேரிக்கும் விஜயம் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு வருகிற நரேந்திர மோடி மதுரையிலே நீண்ட நெடுங்காலமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்கப் போகிறார். அதற்கான கட்டுமான பணிகள் எல்லாம் துவங்கிவிட்டன என்று ஒரு செய்தி பரப்பப்பட்டது. பார்த்தீர்களா? எங்களால் எய்ம்ஸ் மருத்துவமனை துறக்க நம்முடைய பிரதமர் வருகிறார் என்று சொன்னார்கள். ஆனால் நேற்றைக்கு அந்த மருத்துவமனை திறக்கப்படவும் இல்லை. அதை பற்றி எப்போது திறக்கப்படும் என்பதை பற்றி பிரதமர் ஒரு வார்த்தை கூட பேசவும் இல்லை. இதில் வேடிக்கை என்னென்னா, நேற்றைக்கு எந்த இடத்தில் அவருடைய பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் நடைபெற்றதோ அதே மண்டேலா நகரிலே தான் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. அநேகமாக தேர்தலுக்குள்ளே திறக்கப்படுமா அப்படிங்கிறது தெரியலை. அதுபோல் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் தர முடியாது, போதுமான மக்கள் தொகை இல்லை என்று ஒன்றிய அரசு ஒரு பொருத்தமற்ற காரணத்தை கூறியது. நேற்றைக்கு அந்த மதுரையிலே மெட்ரோ திட்டம் அமைப்பதை குறித்து அவர்கள் எந்த ஒரு வாக்குறுதியையும் பிரதமர் தரவில்லை. அது மட்டும் இல்லை, நீண்ட காலமாக மதுரை மக்கள் நெய்பர் ஒரு மருத்துவ ஆராய்ச்சி மையத்தை மதுரையில் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. அதை பற்றியும் அவர் எதுவும் பேசவில்லை. ஆனால் என்ன பேசியிருக்கிறார்னா, பிரதமர் அவர்கள் நேராக திருப்பரங்குன்றம் சென்றிருக்கிறார். இதுவரை மதுரைக்கு பலமுறை பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தாலும் கூட திருப்பரங்குன்றத்திற்கு ஒரு முறை கூட சென்றதில்லை. நேற்று திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்று மிகப்பெரிய அளவுக்கு வணக்கம் செலுத்தி விட்டு வந்திருக்கிறார். நல்லது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இவர்கள் அதில் தமிழை பற்றி பேசியிருக்கிறார். எனக்கு மதுரைனாலே தமிழும் மல்லிகையும் தான் நினைவுக்கு வரும் அப்படின்னு பேசியிருக்கிறார். ஆனால் தமிழ் பண்பாடு மிக புராதனமானது, பாரம்பரியமானது அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கார். ஆனால் இத்தனை முறை மதுரைக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி மதுரைக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கிற கீழடி அகழ்வாய்வு மையத்திற்கு ஒரு முறை கூட சென்றது இல்லை. எதுக்கு செல்ல மறுக்கிறார்? ஏன்னா இவர்கள் கட்டமைக்கிற புராணத்தின் அடிப்படையிலான கட்டுக்கதைகளை கீழடி அகழ்வாய்வு முடிவுகள் தகர்த்து எரிகின்றன. இவர்கள் சொல்வது போல இல்லை,
நம்முடைய இந்திய பண்பாடு என்பது ஒரு பன்முக பண்பாடு. இதனுடைய தமிழுக்கு ஒரு நீண்ட நெடிய தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கிறது. சிந்து சமவெளியினுடைய தொடர்ச்சியாக வைகை நதி நாகரிகம் விளங்குகிறது என்பதற்கு கீழடி ஒரு சாட்சியாக விளங்குகிறது. ஆனால் இந்த கீழடி பக்கமாக அவங்க போனது கிடையாது. ஏன் போக மாட்டேங்கிறாருன்னா, கீழடியில் முதல்ல அகழ்வாய்வை துவங்கியது ஒன்றிய தொல்பொருள் ஆய்வுத்துறை. ஆனால் ஒரு 2-3 கட்டம் நடந்த உடனேயே ஸ்ரீராம்னு ஒரு அகழ்வாய்வு அதிகாரியை, மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணாவை அந்த இதிலேருந்து மாற்றிட்டு ஸ்ரீராம்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. வந்த உடனேயே அவர் இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஊற்றி மூடிட்டு போயிட்டார். அதன் பிறகு மாநில தொல்பொருள் ஆய்வுத்துறை தான் அந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. அந்த கீழடி அகழ்வாய்வில் இருந்து ஒன்றிய அரசு விலகி கொண்டது மட்டுமல்ல, அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் ஒன்றிய ஆய்வுத்துறையின் சார்பாக நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவுகளை கூட இன்றைக்கு வரை வெளியிட மறுக்கிறார்கள். அமர்நாத் ராமகிருஷ்ணாவை நாங்கள் சொல்கிறபடி எழுதி கொடுங்கள் என்று கேட்டார்கள். நான் அப்படி மாற்றி எழுதித்தர மாட்டேன் என்று அவர் உறுதியாக சொல்லிவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு அந்த அகழ்வாய்வு அறிக்கையையே ஒன்றிய அரசு முடக்கி வைத்திருக்கிறார். இந்த பின்னணியில தான் அவர் தமிழ்நாட்டு மக்களை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மொழிக்கு நிதி ஒதுக்குவது இல்லை, அதுக்கு பதிலாக சமஸ்கிருத மொழிக்கு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கிறது. சமஸ்கிருதத்துக்கு அள்ளி கொடுப்பது, தமிழுக்கு கிள்ளி கூட கொடுப்பதில்லை. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வரவேண்டிய 2000க்கும் மேற்பட்ட கோடியை பள்ளிகளுக்கு வரவேண்டிய தொகையை தராமல் முடக்கி வைத்திருக்கிறார்கள். கேட்டால் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இந்தியை கட்டாயமாக ஏற்றுக்கொண்டால்தான் அந்த நிதியை நாங்கள் தருவோம் என்று சொல்கிறார்கள். இவர்களுடைய மூர்க்கமாக முனைப்பு காட்டுவது முழுவதும் இந்தி சமஸ்கிருத திணிப்பில்தான். ஆனால் இங்கே வருகிற பொழுது தமிழை சொன்னால் தமிழர்கள் ஏமாந்து விடுவார்கள் என்பதற்காகவே எனக்கு மதுரையை பிடிக்கும், மல்லியை பிடிக்கும், தமிழை பிடிக்கும் அப்படின்னு வெறும் பஞ்சு டைலாக் பேசியிருக்காரே தவிர, அதே போல் பிரதமர் மோடி அவர்கள் மதுரையில் பேசுகிற பொழுது எந்த புதிய திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு குறித்தோ அல்லது தமிழ்நாட்டுக்கு நாங்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்பது குறித்தோ அவர்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. மாறாக இங்கே ஆளுநரை வைத்து ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன கொடுமைன்னா, அந்த கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம்னு சொல்லிட்டு அதில் அது இங்கே தமிழ்நாட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய அளவில் பிஜேபி தலைமையில் இருக்குது, இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் இருக்குது. அது அதிமுக ஆட்சின்னு ஏடிஎம்கே ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, என்டிஏ ஆட்சின்னு பிஜேபி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தனி ஆட்சின்னு அதிமுக சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, கூட்டணி ஆட்சி அப்படின்னு பிஜேபி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமியையும் வச்சுக்கிட்டு பிரதமர் சொல்கிறாரு அதிமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லலை, என்டிஏ ஆட்சிக்கு வரும். அந்த என்டிஏவுக்கு யார் தலைமை தாங்குவாங்கிறது கூட எதுவும் சொல்ல தயாராக இல்லை. கூட்டணி ஆட்சி என்பதை கிட்டத்தட்ட அதிமுகவை நெருக்கி நிர்பந்தம் கொடுத்து ஏற்க வைத்து விட்டார்கள். ஒருவேளை தப்பித்தவறி இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கூட பாண்டிச்சேரியை போல அது பிஜேபி கூட்டணி ஆட்சியாக இருக்குமே தவிர அது அதிமுக ஆட்சியாக இருக்காது. ஏன்னா அந்த பொதுக்கூட்ட மைதானத்தில் முகப்பில் இவங்க அதிமுக வழக்கம் போல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தந்தை பெரியாருடைய படத்தையும் பேரறிஞர் அண்ணா படத்தையும் வச்சுருக்காங்க. யார் சொன்னான்னு தெரியலை, மோடி கலந்து கொள்கிற கூட்டத்தில் பெரியார் படம் இருக்கக்கூடாது, அண்ணா படம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 படத்தையும் வச்ச படத்தை அகற்றிட்டாங்க. அந்த இடத்துல பெரியார் படம் அண்ணா படம் இல்லாதது குறித்து நமக்கு கவலை இல்லை, ஏன் வச்சாங்கங்கிறது தான் கேள்வி. ஆனால் அதிமுகவுக்கு சுயமரியாதை தன்மானம் ஏதாவது இருக்கா? தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குறோம்னு சொல்கிறது, அவர்களுடைய கொள்கை முன்னோடிகள் என்று சொல்கிற பெரியார் படத்தை பிஜேபி எடுக்கணும்னு சொல்கிற பொழுது அதிமுக அதுக்கு ஒத்துக்கிட்டு போகுது. அண்ணா படம் இதில் என்னென்ன பேரே அதிமுக. அந்த நல்ல வேலை அடுத்த முறை மோடி வருகிற பொழுது அதிமுக கொடியில் கூட அண்ணா இருப்பாரான்னு தெரியல, அண்ணாவுக்கு பதிலாக அமித்ஷா படத்தை கூட வச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது. என்னென்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு சாதாரண விஷயத்திலேயே, ஒரு படம் வைப்பதிலேயே பிஜேபியினுடைய நெருக்கடிக்கு இந்த அளவுக்கு அதிமுக அடிபணியுமானால் இவர்கள் எப்படி கொள்கை விஷயத்தில் பிஜேபியோடு இவர்களால் செல்ல முடியும்? கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இவருடைய மத்திய அரசு ரெட்டை இன்ஜின் ஆட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் வரணும்னு. இதுவரைக்கும் திருப்பரங்குன்றத்துக்கு வந்தார், தீபம் ஏற்றணும்லாம் சொல்கிறாரு. ஆனால் பற்றி இருக்கிற மணிப்பூருக்கு ரெட்டை இன்ஜின் ஆட்சிக்கு ஒரு முறை கூட பிரதமர் மோடி சென்றதே இல்லை. இது ரெட்டை இன்ஜினில் டப்பா இன்ஜின் ஆட்சி. இந்த ஆட்சி இங்கே வரக்கூடாது என்பது தான். எனவே பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சில் சத்தும் இல்லை, சாரமும் இல்லை, வழக்கமான ஆவேசமான
பேச்சுக்களை பேசிவிட்டு போயிருக்காரே தவிர தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு புதிய திட்டத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய மதுரை பேச்சிலே அறிவிக்கவில்லை. அதுபோல் தமிழ் குறித்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, மலேசியாவில் நாங்கள் திருவள்ளுவருக்கு மையம் ஆரம்பிச்சிருக்கோம், இருக்கை ஆரம்பிச்சிருக்கோம் மலேசியா பல்கலைக்கழகத்தில் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இங்கே சமத்துவத்துக்கு எதிராக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்வது தான் வள்ளுவத்தினுடைய பெருநெறி. ஆனால் உயர்கல்வி நிலையங்களில் ஜாதியம் உள்ளிட்ட பாகுபாடு நிலவுவதை தடுப்பதற்கான ஒரு யுஜிசியினுடைய அந்த சுற்றறிக்கையை கூட தடுத்தவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்கிற வள்ளுவருக்கு நாங்கள் மலேசியாவில் பல்கலைக்கழகம் வச்சிருக்கோம்னு சொல்கிறது ஒரு அர்த்தமற்ற பொருத்தமற்றது. எனவே பிரதமர் மோடியினுடைய வருகை இன்னும் அடிக்கடி வருவார். இதே போல அங்கே போனால் இங்கே மதுரை வந்தால் மல்லி பிடிக்குங்கிறார், அங்கே திருநெல்வேலிக்கு போனால் அல்வா பிடிக்கும்பார். அவர் தொடர்ந்து இவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அல்வா கொடுத்து கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்களுடைய வெற்று வார்த்தைகளில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் ஒருபோதும் மயங்க மாட்டார்கள் என்பதை எதிர்வரும் தேர்தலிலே மக்கள் நிரூபித்து காட்டுவார்கள்.